அனைவருக்கும் வணக்கம். 5 BA LLB அஃபிலியேட்டட் செகண்ட் கவுன்சிலிங் ரிலீஸ் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக மெயிலும் வந்துடுச்சு. பட் அதில் ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது காலேஜ் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணதால் நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை புதுசாக ரெடி பண்ணி எழுதியோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டைப்பிங் ஃபார்மேட்டில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா என் கையெழுத்து கொஞ்சம் புரியாது அப்படின்றதால இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், டைப் பண்ணி எடுத்தால் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக புரியும் அப்படின்றதால டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரியே எழுதி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. கீழே அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ALC அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேமை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே காலேஜ் ப்ரிஃபரன்ஸை அப்படியே 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைப் பண்ண வேண்டியதுதான். இதில் சிலருக்கு நிறைய விதமான டவுட் வரும். ப்ரோ இதில் புதுப்பாக்கம் லா காலேஜ் இல்லை, அதை நாங்கள் டைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எஸ், கண்டிப்பாக டைப் பண்ணலாம். ஏதாவது அவங்க வெப்சைட் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா தான் புதுப்பாக்கம் லா காலேஜ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க புதுப்பாக்கம் லா காலேஜை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டரைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் கொடுத்துருக்கேன். செகண்டில் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையான காலேஜ், நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள் இதில் நிறைய பேர் டவுட் என்ன வரும்னா, ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு புதுப்பாக்கம் வேணும், செகண்ட் புதுப்பாக்கம் சீட் இல்லைனா பட்டரைப்பெரும்புத்தூர் வேணும், ரெண்டுத்துலேயும் சீட் இல்லைனா விழுப்புரம் வேணும், இல்லை ப்ரோ எனக்கு 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குது, நான் 4வது ப்ரைவேட் காலேஜ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஷூர், கண்டிப்பாக 4வது நீங்கள் ப்ரைவேட் காலேஜை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மேக்ஸிமம் இல்லை ப்ரோ எனக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் கொடுங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டே ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எந்த ப்ரைவேட் காலேஜ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஓரளவுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 9 o'clock யூடியூப் லைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 o'clock இல்லை 9:30க்கு வருவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் கேளுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.